நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேயர் ஸ்டைல் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு டபுள் கலர் சிங்கிள் கலர்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போது ஃபோட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், டெக்ஸ்ட்டு டைப் அடித்து வச்சுருக்கேன். ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ டபுள் கலர் ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லேயர் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே லேயரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த லேயர் வந்து டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறமா கீழே எஃப் அப்படின்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது மூலமாக உங்களுடைய லேயர் ஸ்டைல் நீங்கள் ஏதாட்டும் ஒன்று கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த லேயர் ஸ்டைல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது ரெண்டு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல போய் லேயர் ஸ்டைல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் இதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டிஎம்கே அப்படிங்கக்கூடிய இந்த கலரை வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். டிஎம்கே கலர் என்னென்னா, மேலே கருப்பு, கீழே சோப்பு அப்படிங்கிற கலர் இருக்கும், ரெட்டு, பிளாக்கு, ரெட்டு இருக்கும். இப்போ இந்த டிஎம்கே கலரை டபுள் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த லேயர் ஸ்டைல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இதில் கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் அந்த 2 கலர் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதில் 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று, இதில் எனக்கு 2 கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் கிரேடியன்ட் ஓவர்லே மட்டும் தேர்ந்தெடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கலர் ஓவர்லே அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேடியன்ட் ஓவர்லே டிக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே டபுள் கலர் காட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் காட்டும். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கலர் ஓவர்லேயே நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் ஓவர்லே அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இந்த கலர் ஓவர்லே அப்படிங்கிறது சிங்கிள் கலர். உங்களுக்கு சிங்கிளாக என்ன கலர் வேணுமோ நீங்கள் இதில் அழகாக வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ டபுள் கலர் இந்த கிரேடியன்ட் ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டேன். டபுள் கலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பாதிக்கு மேலே கருப்பு கலரும் பாதிக்கு கீழே எனக்கு ரெட் கலரும் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்கு அப்புறம் ஒயிட் இருக்கக்கூடிய பார்டர் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிரேடியன்ட் எடிட்டர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும். இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு கலர் எப்படி வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். மேலே பிளாக்கு, கீழே ரெட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கலர். நல்லா பொறுமையாக பாருங்கள். இங்கே ஒயிட் கலர் இருக்குங்களா மேலே, அப்போ இங்கே ஒயிட் கலர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இப்போது இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். டபுள் கிளிக் இதில் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், நான் மேலே வெள்ளை கலருக்குள்ள ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண எனக்கு சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு டாப்பில் உள்ள கலர் என்ன கலர் வேணும், பிளாக் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். செகண்ட் இருக்கக்கூடிய கலர் இந்த கலர். இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன கலர் வேணும்னா ரெட்டு மாற்றி இங்கே ரெட் கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ தான், ரெட் கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அந்த கலர் வந்து கரெக்டாக அந்த பார்டரை தெரியணும். எனக்கு பாதி கலருக்கு மேலே பிளாக்கு, பாதி கலருக்கு கீழே ரெட்டு அப்படிங்கிறது தெரியணும். அது நாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பென்சில் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணால் கீழே பாருங்கள் லொக்கேஷன் அப்படின்னு கேட்கும். இதில் 50% வச்சா பாதி இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு 50 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக சரியான ஒரு அளவில் டிஎம்கே அப்படிங்கக்கூடியதுக்கான அந்த கலர் வந்து அப்ளை ஆயிரும். டபுள் கலர், பாதிக்கு மேலே பிளாக்கு, பாதிக்கு கீழே ரெட்டு. சரிங்களா? இப்போ இதை கூட நீங்கள் உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது நார்மலாக இதில் பேசிக்காக இருக்கக்கூடியது. இப்போ இது எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நாம் வந்து அப்ளை பண்ணிப்போம், அதுக்கப்புறமா எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஒரு கலர் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது, அவுட்டரில் ஒரு கலர் கொடுக்கணும். அதுக்கு இந்த ஸ்டோக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோக்கை வந்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஒரு எல்லோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நல்லா பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், எல்லோ கலர் நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஸ்டோக்கை வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள், டிஎம்கே அப்படிங்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக எனக்கு தெரியுது. சரிங்களா? இந்த இடத்துல எல்லோ கொடுத்தது நல்லா தெரியுது. இப்போ இந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கொடுக்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் இந்த மாதிரி மாறும். இப்போ பார்க்கும்போது டெக்ஸ்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தெரியுது, அந்த போல்டே தெரியலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோக்குக்கான சைஸு, பொசிஷன். சரிங்களா? இந்த பொசிஷனை நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்க, அவுட் சைடு அப்படிங்கிறத வச்சிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், கிரேடியன்ட் ஓவர்லே அப்ளை பண்ணியிருக்கேன், ஸ்டோக்கு. அப்புறம் இந்த இடத்துல ட்ராப் ஷேடோ அப்படின்னு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி
இந்த சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சைடில் ஒரு ட்ராப் ஷேடோ ஆட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ட்ராப் ஷேடோவில் இருக்கும்போது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், இந்த எழுத்துக்கான ஷேடோ கீழே வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளர் ஆகணும்னா இந்த சைஸை கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஷேடோவை இப்படி இழுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கலாம். இவ்வளோ தான். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ போதும் நான் வச்சுட்டேன். சரிங்களா, இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இது வந்து அடிக்கடி நான் இந்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா பயன்படுத்துவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, விண்டோ போங்க, விண்டோவில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எடுங்க. இந்த ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா ஸ்டைலில், அந்த சிம்பிளை ஒரு கிளிக்கு நீங்கள் பண்ணாலே போதும். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணாலே போதும், இந்த கலரை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். டிஎம்கே அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா இங்கே வந்துடும். இப்போ கலர் பார்த்திங்கன்னா எம்டி பண்ணிட்டேன்னா இதை பார்த்துங்க, ஒரே ஒரு கிளிக்கு பண்ணையும் எனக்கு அழகாக அப்ளை ஆகிடும். ஒரு இன்விடேஷன் நீங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு கட்சி இன்விடேஷன், கட்சி நோட்டீஸு, அப்படி இல்லைனா ஒரு கட்சியில் இருந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க நேமை செலக்ட் பண்ணுங்கள், இதை ஒரு கிளிக் பண்ணால் போதும். சரிங்களா, இதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிரேடியன்ட் ஓவர்லி இருக்குது பார்த்தீங்களா, இது சில நேரங்களில் இப்படி இருக்கும், சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல பாருங்கள் கிரேடியன்ட் ஓவர்லின்னு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் ஓவர்லி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், அழகாக உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா, கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், அழகாக உங்களுக்கு மூவ் ஆகும். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு டிஎம்கேங்க கலர் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஏடிஎம்கே அப்படிங்கக்கூடிய கலர் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது டபுள் கலரு அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு என்ன கலர் தேவைப்படுது அப்படின்னா 3 கலர் தேவை. சரிங்களா, இதுக்கு என்ன பண்ணுறேன், லேயர் ஸ்டைல், இதை 2 கிளிக் பண்ணால் என்ன ஆகும், லேயர் ஸ்டைல் அப்படிங்கக்கூடியது எனக்கு ஓப்பன் ஆகும். இதில் இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப கிரேடியன்ட் ஓவர்லி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் திரும்ப எடிட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணால் அந்த கிரேடியன்ட் எடிட்டர் வந்துடும். இப்போ எனக்கு 3 கலர் தேவை. 3 கலர் தேவை. எப்படி ஈஸியாக அப்ளை பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இதில் கலர் எப்படி தேவைன்னா, பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, இந்த மாதிரி கலர் தேவை. இப்போ டாப்பில் ரெட் கலர், நம்மளுக்கு ஒயிட் கலர் இருக்கா, இதை 2 கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பிளாக் கலர் தேவை, ஓகே கொடுத்துட்டேன். கீழே அடியிலே எனக்கு பிளாக் கலர் தான் இருக்குது. இதில் 2 கலர் தான் இருக்குது. சென்டராக எனக்கு ஒரு கலர் வேணும். என்ன கலர்னால் ஒயிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு கிளிக்கு சும்மா இந்த இடத்துல ஃபிங்கர் மாதிரி சிம்பிள் காட்டுது பாருங்கள், அதில் வச்சு ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு கலர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கலரை டபுள் கிளிக் பண்ணி என்ன கலர் வேணும், ஒயிட் கலர் வச்சுட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டேன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரு. இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலர், 3 கலர் எனக்கு இருக்குது. இந்த கடைசியாக இருக்க கலரை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ரெட்டாக நான் மாற்றிடுறேன். இப்போ எனக்கு 3 கலர் வந்துடுச்சு. ஆனால் அந்த டிஎம்கேங்கக்கூடிய எழுத்து வந்து எனக்கு நல்லா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு. இந்த ஏடிஎம்கேங்கக்கூடிய எழுத்தில் சரியாக தெரியல. இது எப்படி நம்ம தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒயிட் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒயிட் வரும். வந்துடுச்சா, 2 ஒயிட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிடுங்க. பிரித்து வச்சுட்டு இந்த ரெட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் இந்த ஒயிட்டு பக்கத்தில் சேர்த்துருங்க. சைடு மாறக்கூடாது, இந்த சைட்லேயே இருக்கணும். சரிங்களா, இந்த சைட்லேயே உங்களுக்கு இருக்கணும். இப்போ ஒரு சைடு நான் வச்சுருக்கேன். அதே போல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளாக் பாயிண்ட் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பென்சில் பக்கத்தில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் நம்மளுக்கு சரியாக மாறிடும். சரிங்களா, ஒரு வேளை உங்களுக்கு இந்த பார்டரை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரேடியண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரோக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ட்ராப் ஷேடோ ஒன்று ஆட் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்கில் சரியாக தெரியாது, ட்ராப் ஷேடோ எனக்கு ஆன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ரொம்பவே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா, இவ்வளோ தான். இப்போ எனக்கு ஏடிஎம்கேங்கக்கூடிய கலரும் எனக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கலரையும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த கலரையும் நான் என்ன பண்ணுறேன், இதில் நியூ கிளிக் பண்ணி ஏடிஎம்கே அப்படிங்கக்கூடியதை கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இப்போ இங்கே பாருங்கள் அந்த கலர் வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ நாம் வேறு கலர் பார்க்கலாம். இப்போ நாம் வந்து எடிட்டிங் பண்ண போகிறோம், நிறைய எடிட்டிங் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இங்கே இந்த டபுள் கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வேறு கலர் நாம் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஒரு கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, கலர் என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணி நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கலர் என்ன கலர்? பிளாக் கலர் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தே ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூ வேணும் சரிங்களா. ஒரு ப்ளூ வச்சுட்டேன். ப்ளூவில் கொஞ்சம் நல்லா ஒரு நார்மலான ப்ளூ வச்சுருக்கேன். நார்மல் ப்ளூ வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து டபுள் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரை நான் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா லைட்டை அப்படி மூவ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த கலர் எங்கே இருக்குன்னு. இப்போ இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ என்ன பண்ணுறேன், ஒரு டார்க் ப்ளூ போடுறேன். டார்க் ப்ளூ. இப்போ இந்த கலர் வந்து கட்சி கலர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்காது சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மூத்தாக கொடுக்கணும். இந்த இடத்துல நாம் வந்து பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லொக்கேஷன் இருக்கா 0 கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா 100 கொடுக்கணும். 100 கொடுத்தீங்கன்னா இந்த ஓரம் வந்துடும். இப்போ ஸ்மூத்தாக அப்ளை ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இப்போ இந்த லைட் கலர் எனக்கு டாப்புக்கு வரணும்னா இங்கே ரிவர்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணால் டாப்புக்கு வந்துடும். இதே ஸ்டோக்கோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், ப்ளூலே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ளூ கலர்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோக் இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டார்க் கலராக இருக்குது. இதிலே ஒரு சில சாம்பிள்ஸ் கலர் காட்டுதேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸை நாம் டிஃப்ரெண்ட்டான கலர் வச்சுக்கலாம். இந்த கலர் பாருங்கள், ஒரு ஒயிட்டு, ஒரு எல்லோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு, அவுட்டரில் ஒரு ப்ரௌன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கலரை பார்த்திங்கன்னா கிரேட் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் கிரேட் பண்ணும்போது ஒன்று கிரேட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க சரிங்களா. இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஸ்டோர் பண்ணாத நம்ம அவுட்புட் எடுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்டைலை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த பாக்ஸுக்குள்ளே எத்தனை ஸ்டைல் இருக்கோ இது எல்லாம் தனியாக சேவ் ஆகிடும். ஒருவேளை உங்கள் ஃபோட்டோஷாப்பு க்ளோஸ் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டைலில் திரும்ப ஓப்பன் பண்ணி இதில் லோடு அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு திரும்பவும் இதில் இருக்க எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. இந்த ஸ்டைலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. சிங்கிள் கலர் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் சிங்கிள் கலர் கொடுத்து கூட இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் பாருங்கள், இந்த ப்ளூ பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட்டு, ஒரு ப்ளூ, அப்புறம் பார்டர் வந்து டார்க் ப்ளூ, அப்புறம் ட்ராப் ஷேடோ கலர் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், ஒரு மெஜெண்டா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய இந்த ஸ்டைலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கலர் ஓவர்லே, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோக்கு, இந்த ட்ராப் ஷேடோ தான் பயன்படுத்தணும். இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக பயன்படுத்தலாம் சரிங்களா. இப்போ நார்மலாக இருக்க எழுத்து இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணியும் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பார்டர் லுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ஒன்றா நீங்கள் ஆன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு லுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க.